உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 22ஆம் திகதி 2ஆம் மாதம் 2025 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை. குரோதி வருடம் மாசி மாதம் 10ஆம் நாள், நவமி திதி, கேட்டை நட்சத்திரம், சித்தயோகம். இன்றைய தினம் ராகு காலம் 9:30 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 2 மணி முதல் 3:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3:30 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். கார்த்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ஜெயம், ரிஷபம் விருப்பம், மிதுனம் சுகம், கடகம் உயர்வு, சிம்மம் நட்பு, கன்னி அமைதி, துலாம் புகழ், விருச்சிகம் ஆதரவு, தனுசு பெருமை, மகரம் சுபம், கும்பம் செலவு, மீனம் வெற்றி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சனீஸ்வரனின் பரிகாரம். சனீஸ்வரனுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்? சனீஸ்வர பரிகாரம். இப்போ தெரியும், 2025 தொடங்கினோன்னு 2025க்கான ராசி பலன்களை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன், இந்த வருஷம் யாரார் சனீஸ்வரனுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும், இன்றைக்கு சனீஸ்வரனுக்கு என்ன பரிகாரம் செய்யணுன்றதை பற்றி பேச போகிறேன். இப்போ நீங்கள் முதல் கேள்வி, இந்த 2025 நான் சனீஸ்வரனுக்கு பரிகாரம் செய்ய வேணுமா என்று கேட்கிறீர்கள். இப்போ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். எந்தெந்த ராசிக்காரர்கள் சனீஸ்வர பரிகாரம் செய்ய வேண்டும், என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பது. இது நிறைய பேர் கேட்குற கேள்வி. ஐயா, நான் மீன ராசி, ஐயா சனீஸ்வரனை கும்பிடணுமா தேவையில்லையா, இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்குது? மீன ராசிக்காரருக்கு 7.5 சனி, சனீஸ்வரனை கும்பிடணும். ஐயா, நான் ரிஷபராசி, நான் கும்பிடணுமா? நீ ரிஷபராசிக்காரருக்கு சனியினால் எந்த தொல்லையும் இல்லை, கும்பிட தேவையில்லை. இதை அடிக்கடி என்ன ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்குற விஷயம். அதனால தான் இந்த நிகழ்ச்சி நான் ராசி பலன் நிகழ்ச்சியிலேயே இதுகளை பற்றி சொல்லியிருக்கேன். தனியாக ஒரு எபிசோட் செய்யலாம் என்றுட்டு நான் செய்கிறேன். சரி, முதல்ல இந்த 2020 மற்றது எல்லாத்தையும் விடுங்களேன். இந்த 2025 ஆங்கில வருஷம் இப்போ 2ஆம் மாதம். இந்த 2025 யாராருக்கு 7.5 சனி? இந்த 2025 முழுவதும் கும்பராசி, மீனராசி, மேசராசி, அதாவது சனி பெயர்ச்சிக்கு பிறகு 3வது மாதம் 29, இப்போ 2ஆம் மாதம் நடக்குது. 3ஆம் மாதம் 29ஆம் தேதி, 3ஆம் மாதம் தொடங்கிட்டு 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. 3வது மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 29, 2025 சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு யாருக்கு 7.5 சனி? கும்பராசிக்காரருக்கு 7.5 சனி, மீனராசிக்காரருக்கு 7.5 சனி, மேஷ ராசிக்காரருக்கு 7.5 சனி. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 2025 7.5 சனி நடக்கிறதுனால சனீஸ்வர வழிபாடு செய்யணும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி, சிம்ம ராசிக்காரர்களும் சனீஸ்வரனை கும்பிடுவோம். கண்டச்சனி, கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி, கன்னி ராசிக்காரர்களும் சனீஸ்வரனை கும்பிடணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, 8ல் பாதி 4ல் சனி, கண்ட அர்த்தாஷ்டம சனி, நீங்களும் சனீஸ்வரனை கும்பிடணும். அப்போ யார் ராசிக்காரர்கள்? கும்பராசிக்காரர், மீனராசிக்காரர், மேச ராசிக்காரர், சிம்ம ராசிக்காரர், கன்னி ராசிக்காரர், தனுசு 6 ராசி சொல்லிட்டேன். எப்பவுமே சனி பெயர்ச்சி 6 ராசிக்கு நல்லா இருக்கும், 6 ராசிக்கு கூடாது. 12 ராசி மொத்தமாக இருக்குது. 12 ராசியில் பாதி ராசிக்காரர்களை சனீஸ்வரன் பிடிச்சிருவார்.
சனி பேச்சுக்கு பிறகு இன்னும் பாதி ராசிக்காரரை பிடிப்பார். பாதி ராசி 6 ராசிக்கு நல்லது, 6 ராசிக்கு கூடாது. இது எப்பவும் சனி பேச்சு பலன். இப்போ கேள்வி என்னென்னா, இந்த 2025 எந்த 6 ராசிக்கு கூடாதுன்னா மேஷம், மீனம், கும்பம், சிம்மம், கன்னி, தனுசு இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனின்னு இந்த 6 ராசிக்காரர்களும் சனீஸ்வரனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். என்ன சிறந்த வழிபாடுகளை பற்றி பேசுகிறேன். சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்வது. ஒரு இரும்பு சட்டியை வாங்கி கொண்டு திருநள்ளாறில் இந்த பரிகாரம் செய்யணும். திருநள்ளாறுக்கு போனியல்ண்டா சனீஸ்வரனுக்கு அதுதான் தனீஸ்வர பரிகார ஸ்தலம். சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு இன்னொரு இடத்துக்கு ஐயா கூட்டிகிட்டு போய் ஒரு இரும்பு தாச்சி அல்லது ஒரு இரும்பு பாத்திரத்துக்குள்ளே நல்லெண்ணெயை விட்டு அதில் உங்களோட முகத்தை பார்த்து உங்களுடைய பெயர் நட்சத்திரம் சொல்லி சனீஸ்வர தோஷ நிவாரண பரிகார மந்திரங்கள் சொல்லி ஒரு பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வாரது. இது ஒரு முறை. இதை நீங்கள் இங்கேயும் செய்யலாம். திருநள்ளாறுக்கு போகணும்னு இல்லை. இங்கே ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் ஐயாவோட முதல்ல போய் பேசிட்டு ஒரு இரும்பு தாச்சி, இங்கே இரும்புண்டா தாச்சி தான், இரும்பு தாச்சி அதுக்குள்ளே புதுசாக வாங்கி நல்லெண்ணெய் ஒரு போத்தல் நல்லெண்ணெயை விட்டு அதுக்குள்ளே உங்களோட முகத்தை பார்த்துட்டு கோயிலுக்கு தானமாக கொடுத்து விடுங்கள். இதை சிவன் கோயிலுக்கு செய்யுங்கோ. சனீஸ்வரனுக்கு உண்டான மிகச்சிறந்த பரிகாரம். அதே மாதிரி சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்யலாம். சனீஸ்வரனுக்கு எண்ணெய் கோயிலில் எல்லா சாமிக்கும் எண்ணெய் சாத்திவினம். சந்தனாதி தைலம்னு இருக்குது. நல்லெண்ணெயும் சாத்தலாம், சந்தனாதி தைலமும் சாத்தலாம். சனீஸ்வரனுக்கு சாத்த சொல்லி வாங்கி கொடுங்கோ, நல்லது. எள்ளு கலந்த சாதத்தை காகத்துக்கு வையுங்கோ. கொஞ்சம் தயிர் சாதம் வைக்கிறது ரொம்ப விசேஷம். தயிர் சாதம் எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சம் எள்ளையும் விட்டு நல்லெண்ணெயும் விட்டு கலந்து போட்டு காகத்துக்கு சாப்பிட வையுங்கள். மிகச்சிறந்த பரிகாரம். தயிர் உளுந்து அதாவது தயிர் கொஞ்சம் உளுந்து எடுத்து தயிருக்குள்ளே போட்டு தலையை 3 தரம் சுற்றி போட்டு ஏதாவது மரத்தடியில் போட்டு விடுங்கள். தயிர் கலந்த உளுந்து எடுத்து தலையை சுற்றிட்டு ஏதாவது ஒரு மரத்தடியில் போட்டு விடுங்கள். அல்லது காகத்துக்கு உண்ண போட்டு விடுங்கள். அதுவும் ஒரு சிறந்த பரிகாரம். ஊனமுற்றவர்கள், எப்பவும் சனீஸ்வரனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஊனமுற்றவர்கள். சனீஸ்வரன் காலுக்கு அதிபதி. காலில் ஊனம் உள்ளவர்கள், கால் ஊனமுற்றவர்கள், பொதுவாக எந்த அங்கம் குறைபாடு உள்ளவர்கள் ஊனமுற்றவர்களுக்கும் தானம் செய்யலாம். அதிலையும் குறிப்பாக காலில் ஊனம், கால் இயலாது கால் இல்லாதவர்கள், நொண்டிகள், நொண்டி நடக்கக்கூடியவர்கள், ஒரு கால் கட்டையாக உள்ளவர்கள், கெந்தி நடக்கக்கூடியவர்கள், முழங்காலுக்கு கீழே கால் இல்லாதவர்கள், இடுப்புக்கு கீழே கால் இல்லாதவர்கள், கால் பாதம் இல்லாதவர்கள், காலில் நோய் உள்ளவர்கள், கால் உடைந்தவர்கள், இந்த மாதிரி ஆக்களுக்கெல்லாம் ஊனமுற்றவர்களுக்கு, முக்கியமாக குறிப்பாக கால் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செய்யுங்கள். நீங்கள் கும்பராசியோ, மீனராசியோ, மேசராசியோ, சிம்மராசியோ, கன்னிராசியோ, தனுசு ராசி இந்த 6 ராசிக்காரர்களாக இருந்து யாராவது ஒரு இடத்துல நீங்கள் பஸ்ஸுலேயோ, கார்லேயோ, ஆட்டோலேயோ, பைக்லேயோ ஒருத்தன் நொண்டி வந்து உங்கள்கிட்ட பிச்சை கேட்குறேன். தவிர்க்காமல் பிச்சை போட்டு விடுங்கள். கால் ஊனமுற்றவர்கள் வந்து உங்கள்கிட்ட பிச்சை கேட்டால் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் ஒரு 20 ரூபாயோ 10 ரூபா இருக்கும். அதை எடுத்து சிரமப்பட்டு போட மாட்டீங்க. ஏதோ ஒரு அவன் கேட்டால் உங்களுக்கு கோபம் பெறும், திரும்பி கொண்டு வந்துடுவேன். தயவு செய்து யாராவது கால் ஊனம் இந்த ராசிக்காரர்களாக நீங்கள் இருந்தால், நீங்கள் கும்பராசியா, மீன ராசியா, மேஷ ராசியா, சிம்ம ராசியா, கன்னி ராசியா, தனுசு ராசியா, பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடும். கால் ஊனமுற்றவர்கள் இருந்தால் சனீஸ்வரன் வந்து உங்களோட தோஷத்தை கழிக்கிறதுக்கு நிற்கிறார் என்று நினைச்சு போடுங்க. சனி தோஷம் நீங்கணும்னு போடுங்க. கைத்தடி வாங்கி கொடுங்க. ஒருத்தன் கெந்தி நடக்கிறவனுக்கு ஒரு தடி வாங்குறதுக்கு வசதி இல்லை, ஒரு வாக்கிங் ஸ்டிக் கொண்டு வாங்கி கொடுங்க. ஒரு கைத்தடி இல்லை ஒரு பொல்லு, ஒரு கைத்தடி வாங்கி கொடுங்க. இது பெரிய ஒரு பரிகாரம். செருப்பு தானம் செய்வது மிகச்சிறந்த பரிகாரம். யாரோ ஒரு பிச்சைக்காரனுக்கு, ஒரு கால் இல்லாதவனுக்கும் ஒரு ஒத்த செருப்பு தானத்தை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். ஒரு செருப்பு வாங்கி கொடுங்கோ. பிச்சைக்காரனுக்கு செருப்பு வாங்கி கொடுங்கோ. சனீஸ்வரன்ன்றதுனால கருப்பு நீல கலர் செருப்பை வாங்கி கொடுங்கோ. சனீஸ்வரன்ற நம்பர் 8ன்றதுனால 8ஆம் நம்பர் செருப்பு வாங்கி கொடுங்கோ. சனியினால் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது நான் சொன்ன இந்த 6 ராசிக்காரர்களும் 2.5 வருஷத்துக்கு சனி இருக்க போகிறார். அதனால் இந்த 2025 யாருக்காவது நொண்டி நடக்கக்கூடியவர்கள்,
கெந்தி கெந்தி நடக்கக்கூடியவர்கள், ஒரு கால் குட்டையாக உள்ளவர்கள், அவர்களுக்கெல்லாம் செருப்பு வாங்கி கொடுங்கள். அது பெரிய பரிகாரம். நான் நிறைய பேர் என்னோட ஜாதகம் பார்க்க வரவர்களெல்லாம் நான் சொல்கிற பரிகாரம். செருப்பை வாங்கி தானமாக, அவன் கால் இல்லாமல் செருப்பு வாங்க வழி இல்லாமல் அல்லது ஒரு பழைய செருப்பை போட்டுக்கொண்டு கல்லும் முள்ளும் குத்த ரோட்டில் சூடு தாங்காமல் சூடோடு தவித்து வரக்கூடியவன், செருப்பு இல்லாமல் ஒரு பிச்சைக்காரன் நின்றால் கண்டிப்பாக ஒரு செருப்பை வாங்கி கொடுத்துருங்க. அவனை ஒவ்வொரு முறையும் அந்த சூட்டில் இருந்து அவனை செருப்பு காப்பாற்றும் போது, ஒரு முள்ளு குத்துறதுல இருந்து செருப்பு காப்பாற்றும் போது, அவன் கஷ்டப்படாமல் செருப்போடு சுகமாக இருக்க இருக்க உங்களுக்கு புண்ணியம் பரிகாரமாக இது மாறும். செருப்பு தானம் சொல்லுது. பொதுவாகவே இந்த சனீஸ்வரனால் பாதிக்கப்பட்டவர்கள், ஏழரை சனி உடையவர்கள், கண்டச்சனி உள்ளவர்கள், அஷ்டார்த்தம சனி உள்ளவர்கள், அஷ்டம சனி உள்ளவர்கள் எல்லாம் குட்டையானவர்கள், குள்ளமான உருவமுடையவர்கள், குட்டையானவர்கள், முகம் விகாரமாக இருக்கக்கூடியவர்கள், மிகவும் கருப்பாக இருக்கக்கூடியவர்கள் வந்து உங்கள்கிட்ட பிச்சை கேட்டால் தவிர்க்காமல் கண்டிப்பாக அவர்களுக்கு பிச்சை போடுங்கள். உங்களுடைய சனீஸ்வர தோஷம் நீங்கும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.